வணக்கம். என் பேர் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் செல்ஃப் டிசிப்ளின். நம்மோட வாழ்க்கையில சுய ஒழுக்கம் அப்படின்றது இருந்தாதான் நம்ம நினைச்ச விஷயங்களை சாதிச்சு நம்மளால ஒரு வெற்றி படிக்கட்டை அடைய முடியும். ஆனா அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத அடைய தேவை, ஒரு சுய ஒழுக்கத்தை நமக்குள்ள கொண்டு வர தேவை வில் பவர், மன உறுதி அப்படின்றது. செல்ஃப் டிசிப்ளினை நம்ம 100 விதமான வழிகள்ல அடைய முடியும். ஆனா இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்க டாபிக் வில் பவரை இன்க்ரீஸ் பண்றது மூலமா எப்படி நீங்க செல்ஃப் டிசிப்ளினை உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி தான் தொடங்குவோம். சுய ஒழுக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நீங்க ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயிச்சிருக்கணும். இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறது, அதுல இந்த இலக்கை நிர்ணயிக்கிறதுல நீங்க செய்யற தவறுகள் என்னென்ன, அந்த தவறுகளை எப்படி திருத்திக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி டீடைல்டா ஒரு 40 நிமிஷம் வீடியோவா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த யூடியூபோட டெஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் பண்றேன். ஸோ நீங்க கண்டிப்பா எப்படி ஒரு இலக்கை செட் பண்றது, ஒரு கிளியரான கோல் எப்படி நிர்ணயிக்கிறது, அந்த இலக்கை அடையறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்க மேற்கொள்றது அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல சொல்லியிருக்க விஷயங்கள் ஒன்னொன்னையுமே நீங்க டெடிகேட்டடா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களால உங்க லைஃப்ல செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துக்க முடியும். ஒரு தெளிவான கோல, ஒரு தெளிவான குறிக்கோளை நிர்ணயிச்சா மட்டும் பத்தாது. அந்த குறிக்கோளை 100% உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். என்னோட வாழ்க்கைக்கும், என்னோட வாழ்க்கையின் வெற்றிக்கும், என்னோட வாழ்க்கையின் தாழ்ச்சிக்கும் நான் மட்டும்தான் காரணம். அதனால என்னோட வாழ்க்கையின் வெற்றி படிகளை அமைக்கிறதுல தான் என்னோட முழு கவனமும் இருக்க போகுது. அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை என்னோட வாழ்க்கையில இருந்து அகற்றிடுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தை உங்க மனசுல நீங்க கொண்டு வரணும். நம்ம எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல், இவன் வந்து ஒரு எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில நிமிர்ந்து பாக்குற மனிதர்களுக்கும், இவன் வந்து ஏன் இப்படி ஒரு உடைஞ்ச நிலை மனிதனா இருக்கான், ஏன் இப்படி வந்து வாழ்க்கையில வந்து எதையுமே அடைய முடியாத ஒரு நிலையில இருக்கான் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு பேருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரெண்டு பேருக்குமே வந்து தோல்விகள் இருக்கும், ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய இடைஞ்சல்கள் வந்திருக்கும். ஆனா இவங்க என்னோட வாழ்க்கையின் வெற்றிக்கு நான் தான் காரணம், நான் வந்து என்னோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நோக்கி என்னோட கவனத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த படியை நோக்கி. ஆனா வாழ்க்கையின் வெற்றி நிலையை அடையாம ஒரு தோல்வியை சந்திச்ச மனுஷனை நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஓகே என்னோட தோல்விக்கு என்னோட பிசினஸ் பார்ட்னர் காரணம், என்னோட தோல்விக்கு என்னோட மனைவி காரணம், என்னோட தோல்விக்கு நான் வந்து இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன் அதுதான் காரணம், இதே வந்து நான் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருந்தா எனக்கு நல்லா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், என்னோட தோல்விக்கு நான் வாழ்க்கையில இப்படி இருக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது 4வது மனிதர்களை தான் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பதிலா என்னோட வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நான் தான் காரணம், என்னோட வாழ்க்கையில அடுத்த அடுத்த நிலையை நான் அடையறதுக்கு என் மூலமா தான் அந்த வழியை கொண்டு போக முடியுமே தவிர யாரும் வந்து எனக்கான உயர்ச்சியை யாரும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டோ உங்களோட அப்பா அம்மா கிட்டயோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். உங்களோட வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நீங்க தான் காரணம். உங்க வாழ்க்கை எந்த நிலையை அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோல், அந்த இலக்குக்கான 100% ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட லைஃப்ல நீங்க செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரீங்க. உங்களோட வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை உங்களோட மன உறுதி அதிகமா இருக்கிற நேரத்துல எடுக்கணும். அது எப்படி என் மன உறுதி வந்து இருந்தா நான் மன உறுதி அதிகமானவன்னு சொல்றோம், இல்லைன்னா என்னோட மன உறுதியே இல்ல அப்படின்ற மாதிரி தானே நம்ம வந்து ஒருத்தரை பத்தி ஐடென்டிஃபை பண்றோம். இவங்க வந்து ரொம்ப மன உறுதி, ரொம்ப வில்பவர் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து 130 கிலோ இருக்காரு, அவர் 80 கிலோன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு நான் 80 கிலோல இறங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 80 கிலோல வராருன்னா அவரை நம்ம எப்படி பாக்குறோம், ஒரு நல்ல மன உறுதி மிக்க ஒரு ஆளா பாக்குறோம். இதே ஒரு ஐஏஎஸ் படிக்கிறேன் நானு அப்படின்ட்டு ஒருத்தர் கோல் பிக்ஸ் பண்ணிட்டு முதல் என்ட்ரி லெவல் எக்ஸாமே எழுதாம சும்மாவே வந்து அவர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து நான் ஐஏஎஸ் ஆக போறேன், ஐஏஎஸ் ஆக போறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு வில் பவர் இல்ல. அவர் வந்து ஒரு கோல் எடுப்பாரு, சும்மா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஆனா அவர் கண்டிப்பா அதை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிக்கிறது தான் இல்லையா. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த மாதிரி ஒரு ஆளை. அவருக்கு ஒரு வில் பவரே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது தோல்விகளை கண்டு உடனே தோர்ந்து போயிடுறது ஒரு வில் பவர் இல்ல அப்படின்றது சொன்னாலும், ஒரு முயற்சியில இறங்கிட்டு அந்த முயற்சியை அடுத்த லெவல் கொண்டு
போகாம அடுத்த நிலையை அடைய விடாம தொடங்கின உடனேவே ஓகே இது செட் ஆகாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுமே வந்து உங்களோட வில் பவர் கம்மியா இருக்கிற ஒரு மனநிலை தான். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, உங்களோட வில் பவரை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட வில் பவர் நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்களோட பாடிக்கு நல்ல ரெஸ்ட் கொடுத்த ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களோட வில் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்ல டெசிஷன்ஸா அமையும். இதே நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் டயர்டா வரீங்க, உங்க அம்மா என்ன பண்றாங்க, நீங்க வந்த கையோட 9 மணிக்கு நைட்டு இதெல்லாம் நம்ம வீட்டுல இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு 50 ஐட்டம் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, சரி ஓகேம்மா அம்மாவை திட்ட முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த நாள் அவங்க சமைக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கையில அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படுது, க்ரோசரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறீங்க. பைக்கும் வேலை செய்யல, நடந்துதான் போகணும் போல இருக்கு 1/2 கிலோமீட்டர் வாக்குன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நீங்க நடந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க 50 வகையான விஷயங்கள் வாங்கணும். பருப்பு, ஒரு பேஸ்ட், அரிசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னும் போது அந்த சூப்பர் மார்க்கெட்டை எப்படி அமைச்சிருப்பான் அப்படின்னா, பேஸ்ட்ல ஒரு 40 வகை இருக்கும். நீங்க கோல்கேட் பேஸ்ட் வாங்க போறீங்கன்னா அதுல ஒரு 6 வகை வச்சிருப்பான். உப்பு இருக்குது, நீம் இருக்குது, வேம்பு இருக்குது, கறி இருக்குது, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு விஷயத்துலயுமே ஓகே அம்மா வந்து பேஸ்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அது கோல்கேட்டா பெப்சோடென்ட்டா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த கோல்கேட்ல உப்பு இருக்கணுமா, வேம்பு இருக்கணுமா, இல்ல கறி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது நீங்க போறீங்க ஒரு 50 ஐட்டம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ஒரு பொருளையும் செலக்ட் பண்றதுக்கு உங்களோட பிரெயின் நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. அதெல்லாமே ஒரு ஒரு டெசிஷன் ஒரு ஒரு முடிவுகள் அப்படின்னு தான் உங்க பிரெயின் வந்து கன்சிடர் பண்ணுது. நீங்க எல்லாமே முடிச்சுட்டு 50 பொருளையும் வாங்கி வச்சுட்டு உங்களோட பில்லிங் கவுண்டருக்கு வரும்போது நீங்க ரொம்ப வில் பவர் கம்மியான நிலையில இருப்பீங்க. ஏன்னா உங்களோட பிரெயினோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நீங்க அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிற அந்த 50 பொருள்ல 50 விதமான டெசிஷன்ஸ் நீங்க எடுத்துப்பீங்க. அந்த 50க்குள்ளேயும் ஒரு ஒரு டெசிஷன் எடுத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிசி வாங்குறீங்கன்னா என்ன அரிசி, பச்சரிசியா புழுங்கல் அரிசியில, பச்சரிசியில என்ன பிராண்டு, இல்ல புழுங்கல் அரிசியில என்ன பிராண்டு, ஒரு பருப்பு வாங்க போறீங்கன்னா அதுல என்ன பிராண்ட் வாங்க போறீங்க, அதையோட விலை என்ன, இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம பார்த்துட்டு எப்படியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு 50 ஐட்டம் வாங்க போறீங்கன்னா நீங்க ஒரு 500 ஐட்டம் பார்ப்பீங்க. அதுல இருந்தும் ஒரு ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. சோ அந்த அளவுக்கு உங்களோட பிரெயினை நீங்க டயர்ட் பண்றீங்க. நீங்க ஒரு பில்லிங் கவுண்டருக்குள்ள வந்துடுறீங்க எல்லா விஷயத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு. அப்போ உங்க பிரெயின் வந்து எனர்ஜியே இல்லாத ஒரு நிலையில இருக்கும். என்னைக்காவது நீங்க சூப்பர் மார்க்கெட் போனா கவனிங்க, பில்லிங் கவுண்டர் கிட்ட தான் வந்து மிட்டாய்கள், கேண்டி, சாக்லேட்ஸ், ப்ரௌனி, இந்த மாதிரி கேக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது எதனால அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரேக்ல வைக்கிறதோட தனியா அதுக்குன்னு இருக்க ஒரு கேக் ரேக் அப்படின்றத வைக்கிறத விட அங்க வைக்கும்போது அவங்களுக்கு அதிகமா செல் ஆகுது. அதிகமா அந்த விஷயங்கள்லாம் நீங்க வாங்க முற்படுறீங்க. ஏன்னா உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும்போது பில்லிங் கவுண்டர்ல அப்பாடா பில் போடலாம்னு நிற்கும் போது உங்க மைண்ட் என்ன சொன்னும், நீ என்ன ரொம்ப படுத்திட்ட, என்ன நிறைய டெசிஷன் எடுக்க வச்சுட்ட, எனக்கு ஒரு சாக்லேட் கூட, எனக்கு வந்து ஒரு கேக் கூட, எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரௌனி கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு அது வாங்கி சாப்பிடுது. ஸோ அவங்க வந்து ஒரு பருப்பு வச்சிருக்க பக்கத்துல ஒரு கவுண்டர்ல அந்த கேக் வைக்கிறத விட அந்த பில்லிங் கவுண்டருக்குள்ள அந்த பில்லிங் கவுண்டருக்கு பக்கத்துல வைக்கிறதால உங்களை ஈஸியா அதை அதிகப்படியா அதை வந்து வாங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையே இல்லைன்னாலும் உங்க பிரெயின் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி உங்களை வந்து அதை உடனே அந்த இனிப்பு அப்படின்றது, ஏன்னா பிரெயினுக்கு வந்து குளுக்கோஸ் தானே சாப்பாடு, அந்த இனிப்பை உங்களை வந்து வாங்கி சாப்பிட சொல்லுது. எதனால அப்படின்னா ஓகே அந்த எனக்கு ஃபுல்லா வில் பவரே காணாம போயிடுச்சு, என்னோட மைண்ட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் இதை சாப்பிடுறது மூலமா நான் எனக்கு எனர்ஜி சக்தி கிடைக்குது அப்படின்றதால நீங்க வந்து அந்த சாக்லேட்டையோ அந்த ப்ரௌனியோ அந்த கேக்கையோ அந்த பில்லிங் கவுண்டருக்கு பக்கத்துல வைக்கும்போது அதிகபட்சமா நீங்க வாங்குறீங்க. சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சோட அடிப்படையில தான் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங், சேல்ஸ், அட்வர்டைசிங் எல்லாமே இந்த காலத்துல இயங்குது. இந்த சூப்பர் மார்க்கெட்ஸும் இந்த யுக்தியை தான் பயன்படுத்தி உங்களோட வில் பவரை கம்மியா இருக்கிற நேரத்துல உங்களை அதிகபட்சமா வாங்க தூண்டுது. அதே மாதிரி நீங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னாலும், ஒரு ட்ரெஸ் எடுக்க போறேன், ஆரஞ்சு கலர்ல போல்கா டாட் போட்ட ஒரு டாப் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமேசான்ல லாகின் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். இல்லைன்னா நான் ஒரு டாப் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமேசான்குள்ள போனீங்கன்னா 1 மணி நேரம் வெட்டியா அந்த வெப்சைட்ல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு உங்க மைண்ட் ரொம்ப டயர்ட் ஆகி என்ன தெரியுமா சொல்லும், 2 விஷயம் தான் சொல்லும். எதர் நீங்க வந்து இது எதாவது ஒண்ணு வாங்கிடு, போனா போதும், எதையாவது ஒண்ணு வாங்கிடு அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா
எதையுமே வாங்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டெசிஷனை எடுக்க விடாது, அந்த முடிவையே எடுக்க விடாம அடுத்த நாளைக்கு தள்ளி போட வச்சிரும். ஸோ வில் பவரை பத்தி நீங்க மன உறுதி எப்படி செயல்படுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சுய ஒழுக்கம் எப்படி வரும், உங்க சுய ஒழுக்கத்தை எப்படி கட்டுக்கோப்பா அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படின்றது உங்களோட மன உறுதியை சார்ந்திருக்கு. மன உறுதி அப்படின்றது உங்களோட மனநிலையை சார்ந்திருக்கு. என்னைக்கு நீங்க வந்து உடல்லையும் மனதிலையும் வந்து நல்லா ஃபீல் பண்றீங்களோ, நல்லா ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா உணர்றீங்களோ, அப்ப உங்களுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளை எடுங்க. டயர்டா ஃபீல் பண்ணும்போது உங்க வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுத்துறாதீங்க. அது கண்டிப்பா ஒரு தப்பான முடிவா தான் அமையும். சுய ஒழுக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு டெம்டேஷன்ஸையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் உங்க லைஃப்ல இருந்து அறவே அகற்றிடுங்க. டெம்டேஷன்னா என்ன அப்படின்னா, உங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள். ஒரு ஜிம்முக்கு போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்க வழியிலேயே ஓகே ஒரு காஃபி குடிக்கலாமே, அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு பீட்சா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டெம்ப் பண்ணுது, தூண்டுது. நீங்க வந்து போகக்கூடிய இலக்குல இருந்து ஏதோ ஒண்ணு உங்களை திசை மாற்றுது இல்லையா, அதெல்லாம் டெம்டேஷன். எதெல்லாம் உங்களோட இலக்குக்கு உங்களை வந்து திசை திருப்புற விஷயங்களை உங்க வாழ்க்கையில இருந்து அறவே அகற்றிடுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்க பெரிய டிஸ்ட்ராக்ஷன் சோஷியல் மீடியா. நம்மளோட மொபைல் போனை கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். அதுல இருக்க டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. அது நம்மள கேமுக்கு அடிக்ட் ஆக்குது, ஃபேஸ்புக் அடிக்ட் ஆக்குது, வாட்ஸ்அப்க்கு அடிக்ட் ஆக்குது. எப்படா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், எப்படா நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், எப்ப நம்மளோட மெசேஜ் வந்து ஒரு சின்ன ஒரு பீப் சவுண்ட் கேட்டாலும் உடனே போய் அதை தூக்கி வந்து என்னதான் அனுப்பியிருக்காங்க, யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதுல மோஸ்ட்லி எதுவுமே முக்கியமான விஷயங்கள் வர போறது இல்லை ஒரு நாள்ல. பட் அதுல நம்ம கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட இலக்கு ஒண்ணு நிர்ணயிச்சிருக்கீங்க, அதுக்கு உங்களையே நீங்க சுய ஒழுக்கத்தை நிர்ணயிச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ள உங்களை கட்டுக்கோப்பா ஆக்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வர டெம்டேஷன்ஸையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கவனச்சிதறல்களையும் உங்களை திசை திருப்புற விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில இருந்து அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கத்தை உங்க வாழ்க்கையில அதிகப்படுத்திக்கிறதுக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறத விடுங்க. தேவையில்லாத முடிவுகள் என்னென்ன அப்படின்னா, இன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது, இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களோட முக்கியமான முடிவுகள் எடுக்கிற எனர்ஜியெல்லாம் அந்த சின்ன சின்ன முடிவுகள் சாப்பிட்ரும். எந்த ட்ரெஸ் போடலாம்னு முடிவெடுக்கிற விஷயத்துல லேடிஸ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதை நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு 20 ட்ரெஸ்ல இருந்து 50 ட்ரெஸ் வரைக்கும் வச்சிருப்பாங்க. டெய்லி காலையில ஒரு 1/2 மணி நேரத்தை அந்த அந்த அவங்களோட வார்ட்ரோப் முன்னாடி நின்று வேஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பதிலா ஒரு 4-5 கலர் தீமை உங்க லைஃப்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து நீங்க ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க நின்று என்ன ட்ரெஸ் போடுறது, இதுக்கு என்ன ஆக்சசரிஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எனர்ஜியை தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறதுல செலவு பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான எனர்ஜி இல்லாம போயிடுது. முன்னாள் அமெரிக்க அதிபர் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்கிறாரு, உங்களோட கிரேட்டஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல் என்ன, நீங்க அதிகபட்சமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அதிகபட்சமா திறமையா செயல்படுறதுக்கு உங்களோட ஒரு டிப் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் தேவையில்லாத சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிற விஷயத்துலலாம் என்னோட எனர்ஜியை நான் வந்து செலவழிக்கிறது இல்லை. அந்த எனர்ஜியெல்லாம் சேவ் பண்றதாலதான் நான் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்னோட பிரெயின் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னோட மன உறுதியை வந்து நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட போறேன் அப்படின்றதுல நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணேன்னா என்னோட மன உறுதி ரொம்ப கம்மியாயிடுது. நான் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபுல் நாளும் நான் நல்லா ப்ரொடக்டிவா செயல்படணும் அப்படின்னா எனக்கு மன உறுதியை எந்த அளவுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு முக்கியமான முடிவுகளை என்னால எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். உங்க வாழ்க்கையின் தேவையில்லாத கவனச்சிதறல்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ற மாதிரியே சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுக்கிற விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்றதுதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரொம்ப பெரிய கொஸ்டினாவே ஆகும். என்ன சமைக்க போறோம் அப்படின்றத யோசிச்சு அவங்களோட முக்கியமான விஷயங்கள், முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கான சிந்தனைகளை அவங்க இழக்கிறாங்க. அடுத்த வேளை என்ன சமைக்க போறோம், அடுத்த நாள் என்ன சமைக்க போறோம் அப்படின்றதுதான் எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கவலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவுமே இருக்கும். எங்க அம்மா எங்க கிட்ட எப்பவுமே வந்து நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் விவாதமா போகும். அவங்களுக்கு அவ்வளோ வந்து மனசுல எண்ணங்கள் ஓடும். இதை சமைக்கலாமா, இந்த வாரம் இது பண்ணிருக்கோம், நேத்துக்கு இது பண்ணிருக்கோம், போன வாரம் இது பண்ணிருக்கோம்ட்டு எல்லாமே அவங்க மைண்ட்ல ஓடுறதுக்கு பதிலா
ஒரு சண்டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் பண்ணி அடுத்த 7 நாளுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மெனுவே அந்த மாசம் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அரை மணி நேர டெசிஷன்லயே உங்க அடுத்த 7 நாளுக்கான என்ன சமைக்க போறோம் அப்படின்ற ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்க. தேவையில்லாத டெசிஷன், தேவையில்லாத முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற அதுக்கான எண்ண ஓட்டங்களையும் நீங்க கம்மி பண்ணிக்கிறீங்க. அது மூலமா உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட மன உறுதி கம்மியாகாம இருக்கு. உங்க சுய ஒழுக்கத்தை அதிகமாக்குறதுக்கு ஒரு விஷயத்த ஒரே மாதிரியே ருட்டீனைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வழக்கத்தை கையாளுங்க. அதை நடைமுறைப்படுத்திக்கோங்க உங்க லைஃப்ல. காலையில எந்திரிக்கிறீங்க, அலாம் அடிக்குதுன்னா அடுத்த செகண்டே எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ருட்டீனைஸ் உங்களோட மைண்ட்ல வந்து இதுதான் என்னோட நடைமுறை, இதுதான் நான் நாளைக்கு காலையில பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் போது என்ன ஆகுது, நீங்க அதை மட்டுமே பண்றீங்க. கொஞ்ச நேரம் தூங்கலாமே, எக்ஸ்ட்ரா தூங்கலாமே, 10 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு கிளம்பலாமே அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூசஸ் உங்களுக்கு கொடுக்காம அலாம் அடிச்சுட்டு நான் எந்திரிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும், கிளம்பணும் அப்படின்றத மட்டுமே உங்களோட ருட்டீனா நீங்க கொண்டு வரீங்க. அதே மாதிரிதான் படிப்புலையும், அதே மாதிரிதான் உங்களோட உயர் பதவி அடையறதுக்கான உங்களோட இலக்கை நோக்கி போறதுலையும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து தடம் புரள்றதுக்கான எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இலக்கை நோக்கியே போறதுக்கான நடைமுறைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. உங்க உடம்போட சக்தி, உங்க மனசோட சக்தி எதை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதை தேடி போங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, அரை மணி நேரம் படிக்கிறீங்க, அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றீங்க, அரை மணி நேரம் அந்த நாளுக்கான என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத பிளான் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க, ஆஃபீஸுக்கு கிளம்பி டயத்துக்கு ஆஃபீஸ் போறீங்க, ஆஃபீஸ்ல இருந்து வரீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ரூட்டீன் உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில வந்து தேவையில்லாத விஷயங்களை குறைச்சிக்கிட்டு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ உங்க இலக்கை நோக்கி உங்களை சேர்க்கிற விஷயங்களை நீங்க வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. அதை ஒரு நடைமுறையா உங்க லைஃப்ல கொண்டு வரும்போது உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் அதிகமாகிறத பாப்பீங்க. நான் உடம்புல வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான இலக்கா இருக்கு. நீங்க நிஜமாவே ஒரு வெயிட் குறைச்ச ஒருத்தர் கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வெயிட் குறைக்கிற ப்ராசஸ் எப்படி சொல்லுவாரு, காலையில அலாம் அடிக்கும், எந்திரிப்பேன், ஜிம் போவேன், வருவேன் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. இதே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாம ஒரு வில் பவர் கம்மியா இருக்க ஒரு ஆள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவாரு, காலையில எந்திரிக்கணும், பல் தேய்க்கணும், ஏதாவது ஜூஸ் குடிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்தணும், ஷூ போடணும், கார் எடுக்கணும் இல்ல பைக் எடுக்கணும், ஜிம்முக்கு போகணும், காரோ இல்ல பைக்கையோ நிறுத்தி வைக்கணும், அதுக்கப்புறம் அவ்வளவு படி ஏறி மேல போகணும், அதுக்கப்புறம் தான் என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ பெருசா சொல்லுவாங்க. அப்படி உங்க மனசுல இருக்கிறதுக்கு பதிலா எந்திரிக்கிறோம், ஜிம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ, ஜிம் போறீங்க அப்படின்ற ப்ராசஸ இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வில் பவர் இவ்வளோ விஷயம் நான் பண்ணணுமா, அதுக்கு நான் படுத்து தூங்கியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏமாத்தி தூங்க வச்சிடுது. இதுக்கு பதிலா எந்திரிக்கிறோம், ஜிம் போறோம் அப்படின்னு உங்களை நீங்க பழக்குனீங்க அப்படின்னா, உங்களையே நீங்க ரொட்டீனைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களையே அது வந்து ஒரு பழக்கமாக்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சுய ஒழுக்கம் அதிகமாகிறத பார்ப்பீங்க. சுய ஒழுக்கத்தை உங்களுக்குள்ள அதிகமாக்கிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிக் என்னன்னா, 5 நிமிஷம் தான் இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் 4 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா 4 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா உங்க மைண்ட் என்ன சொல்லுவோம், ஐயோ 4 மணி நேரமா, நான் என்னத்துக்கு ஆறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வில் பவர் உடனே குறைஞ்சிரும். அதுக்கு பதிலா நான் ஒரு 5 நிமிஷம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து உங்க மைண்டை வந்து அதுக்குள்ள அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள இன்வால்வ் ஆக பாருங்க. ஓகே 5 நிமிஷம் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வந்து படிக்கிறதுக்கு வரும்போது அதை அங்கேயே நிறுத்தி வச்சு அடுத்த ஒரு அரை மணி நேரம் நம்ம படிக்க போறோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டை ட்ரிக் பண்ணுங்க, ஏமாத்துங்க. 5 நிமிஷம் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு முக்கியமான வேலையை நீங்க முடிக்கணும் அப்படின்னா ஐயோ இதுக்கு முடிக்கிறதுக்கு எப்படியும் 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பா அதை முடிச்சிருவோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஆனா ஸ்டார்டிங் ட்ரபிள் தானே நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை உடைக்கிறதுக்கு உங்க மைண்டுக்குள்ள நான் இதை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாக்குறேன், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நிமிஷம் எக்ஸ்கியூஸை கொடுத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்க முன்னாடி இருக்க வேலைகளை கண்டிப்பா உங்களால முடிக்க முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்ற விஷயம் தான் செல்ஃப் டிசிப்ளினோட எதிரி. எந்த விஷயத்தையுமே வந்து இது ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு தள்ளி போய்கிட்டே இருப்போம். அந்த தள்ளி போடுதல், ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே இந்த 5 மினிட்ஸ் ரூல், 5 நிமிட விதியில நம்ம வந்து பிரேக் பண்றோம். அதை வந்து உடைச்சு எரியறோம். நீங்க உங்க மைண்டுக்குள்ள எப்பெல்லாம் வந்து தள்ளி போடலாமே, இந்த ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அடுத்த விஷயத்த செய்யலாமே, இந்த ஒரு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த தொடங்கலாமே,
ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, ஓ இது பிரேக்கிங் நியூஸ், இந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு பதிலா 5 நிமிஷம் இந்த வேலையில ஈடுபட்டுட்டு திருப்பி நான் அந்த பிரேக்கிங் நியூஸ்க்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரெயினை ட்ரெயின் பண்றது மூலமா உங்களால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். ஏன்னா நீங்க 5 நிமிட விதியால ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்ற விஷயத்த உடைச்செறிவீங்க. சுய ஒழுக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுக்கு நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் மெடிடேஷன். உங்களால மெடிடேஷன்ல என்னால உட்கார முடியாது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் ஆல்ரெடி கிராட்டிடியூட் மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. கிராட்டிடியூட் மெடிடேஷன் உங்களோட மூட அப்லிஃப்ட் பண்றதுல, உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை அதிகமாக்குறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெடிடேஷன் வந்து உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை ரொம்பவே அதிகமாக்கும். கிராட்டிடியூட் மெடிடேஷன்ல இருந்து ஆரம்பிங்க. பொறுமையா உட்கார்ந்து உங்களோட மூச்சுல கவனம் செலுத்துற அந்த ப்ராப்பர் மெடிடேஷனுக்கு நீங்க பொறுமையா டிரான்சிஷன் ஆயிக்கலாம். மெடிடேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்க வாழ்க்கையில ஒரு பங்கா ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையின் பெரிய பெரிய விஷயங்களுக்கு அந்த மெடிடேஷன்ற கான்செப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வில் பவர் அப்படின்றது உங்களோட மனநிலையை பொறுத்தும் உடல்நிலையை பொறுத்தும் தான் இருக்கு. உங்க உடல்நிலையை எக்ஸசைஸ் மூலமா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்க மனநிலையை சாந்தப்படுத்தி அமைதியாக்கி ஆரோக்கியமாக்குறதுக்கு மெடிடேஷன் ஒரு சிறந்த எக்ஸசைஸ். ப்ளீஸ் அதை பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட 7 டிப்ஸ். சுய ஒழுக்கத்தை உங்களுக்குள்ள நீங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் தட்டி வைங்க. இன்னொரு வீடியோவோட கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.